Hello, this is Jagan from Growth Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் சீக்வல் 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரிஸோட 37வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்துட்டு இருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி டேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பிளேயர் வந்து மல்டிபிள் டிவைசஸில் ஒவ்வொரு நாளும் லாகின் பண்ணுறாரு. ஸோ எந்த டிவைஸில் முதல்ல லாகின் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணணும். ஸோ இதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் டேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பேசக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல போஸ்ட் ஆயிருக்கும். அந்த கிட்டப் லிங்க் வந்து அந்த பர்டிகுலர் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டாவை பார்ப்போம், அதுக்கப்புறம் கொஸ்டின் பற்றி டீட்டெயிலாக பேசலாம். சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின்ல வந்து நமக்கு ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு ஒரு டேபிள், ஆக்டிவிட்டின்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு பிளேயர் ஐடி எந்த டிவைஸில் யூஸ் பண்ணியிருக்காரு, என்னைக்கு லாகின் பண்ணியிருக்காரு, எத்தனை கேம்ஸ் விளையாடிருக்காரு அப்படிங்கிறது. ஸோ யூசர் 1 வந்து டிவைஸ் 2 யூஸ் பண்ணி 2024 மார்ச் 1ஆம் தேதி 5 கேம் விளையாடிருக்காரு. அப்புறம் அதே யூசர் அதே டிவைஸை யூஸ் பண்ணி ஆகஸ்ட் 2ஆம் தேதி 6 கேம் விளையாடிருக்காரு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது முதல் யூசர் வந்து 3ஆம் தேதி மார்ச் 1ஆம் தேதி தான் ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணியிருக்காரு. இப்போ யூசர் 2 வந்து டிவைஸ் 3 யூஸ் பண்ணியிருக்காரு, ஆகஸ்ட் 25ஆம் தேதி லாகின் பண்ணியிருக்காரு. ரைட். ஸோ இது வந்து ஒரே ஒரு டிவைஸ் தான், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ இதை பார்த்தோம்னா யூசர் 3 டிவைஸ் 1 யூஸ் பண்ணி மார்ச் 2ஆம் தேதி லாகின் பண்ணியிருக்காரு. அப்புறம் டிவைஸ் 4 யூஸ் பண்ணி ஆகஸ்ட் 3ஆம் தேதி லாகின் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து மார்ச் 2ஆம் தேதி லாகின் பண்ணதான் ஃபர்ஸ்ட் இல்லையா. இப்போ டேபிளை கிரியேட் பண்ணுவோம். ஸோ அவுட்புட் எப்படி வரணும் அப்படின்னா, யூசர் 1 டிவைஸ் 2 யூஸ் பண்ணியிருக்காங்க, யூசர் 2 வந்து டிவைஸ் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க, யூசர் 3 வந்து டிவைஸ் 1 யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இதான் வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டாக இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த பேசிக் கொஸ்டின்ஸ். இது நிறைய வழிகள் இருக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒரு 2-3 இதை பார்க்கலாம். முதல்ல வந்து இதை மாதிரி கேட்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்டில் வர்றது வந்து ஒரு சப்கொரியில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு பிளேயருக்கும் ஃபர்ஸ்ட் எப்போ லாகின் பண்ணாருன்னு பார்த்துட்டு அதை கரஸ்பாண்டிங் டிவைஸ் ஐடி எடுத்துகிட்டு வருவோம். ரைட். அதுக்கப்புறமா அதை வந்து எப்படி மாடிஃபை பண்ணி வேற மாதிரி எழுதுறதுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சீக்வல் வந்து செலக்ட் அந்த பிளேயர் ஐடி, அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா எந்த ஈவெண்ட் என்னைக்கு வந்து லாகின் பண்ணாரு அப்படிங்கிறது, ஈவெண்ட் டேட் ஃப்ரம் த ஆக்டிவிட்டி டேபிள். சின்ஸ் மினிமம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன், அதனால குரூப் பை பிளேயர் ஐடி. ஸோ இதை ரன் பண்ணும்போது ஒவ்வொரு பிளேயரும் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ லாகின் பண்ணாரு, 1 வந்து மார்ச், 2 வந்து ஆகஸ்ட் 25, 3 வந்து மார்ச் 2 இல்லையா. ஸோ இது வந்து நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒரு சிடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். வித் ரா டேட்டா as மீனிங்ஃபுல் நேம் ஏதாவது கொடுத்துக்கோங்க, பட் ஜஸ்ட் ரா டேட்டா கொடுக்குறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஆக்டிவ் டேபிளை கனெக்ட் பண்ணுறோம். ஆக்டிவிட்டி ஏ இன்னர் ஜாயின் ரா டேட்டா பி, ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது வந்து பிளேயர் ஐடி பி டாட் பிளேயர் ஐடி ஈக்குவல் டு ஏ டாட் பிளேயர் ஐடி. இதில் வந்து நமக்கு என்னெல்லாம் வேணும்னா ஏ டாட் பிளேயர் ஐடி டிவைஸ் ஐடி இல்லையா, ஏ டாட் டிவைஸ் ஐடி. எப்போ வேணும்னா ரெண்டு டேபிளையும் பிளேயர் ஐடி மேட்ச் ஆகணும் அண்ட் அந்த ஈவெண்ட் டேட்டும் மேட்ச் ஆகணும். பி டாட் ஈவெண்ட் டேட் ஈக்குவல் டு ஏ டாட், இந்த சப்கொரியில் இந்த சிடி டேபிளில் வந்து ஈவெண்ட் டேட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணக்கூடிய டேட் இல்லையா, மினிமம் அப்டேட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டேட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய டிவைஸ் ஐடி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரன் பண்ணோம்னா 1 2 3 டிவைஸ் வந்து சொன்ன மாதிரி 2 3 1 வந்துருக்கு இல்லையா. ஸோ 1 வந்து 2, 2 வந்து 3, 3 வந்து 1. எக்ஸ்பெக்டட் அவுட்புட் தான். ஸோ இது வந்து ஒரு நார்மல் இன்டர்வியூ கொஸ்டின் தான். ஸோ இந்த சீக்வல் வந்து ஹைலி அக்செப்டட். இது பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ எதுவும் வரப்போறது இல்லை. பட் இந்த சிடி டேபிளை வந்து நம்ம ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. சிடி டேபிள் மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இட் மேக்ஸ் சென்ஸ். ஸோ ஒரே ஒரு தடவை தான் இருக்குது அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இந்த சிடி டேபிளே வந்து நம்ம ஒரு சப்கொரி டேபிளை கன்வெர்ட் பண்ணலாம். அது எப்படின்னா இந்த இதை அப்படியே கட் பண்ணி
சிடி டேபிளை தூக்கி விட்டுருவோம். இந்த ரா டேட்டாவுக்கு பதிலாக அந்த சீக்குவலை அப்படியே நம்ம காப்பி பண்ணுறோம். செலக்ட் ஃப்ரம் திஸ் குரூப் பை பிளேயர் ஐடி. ரைட். ஸோ அந்த ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அந்த சிடி டேபிள் பதிலாக அந்த கொரியே ரன் பண்ணிட்டோம். இதை ரன் பண்ணோன்னா அதே அவுட்புட் தான் வரப்போகுது. ஸோ ரெண்டுமே வந்து லாஜிக்கலி சேம் தான். தனியாக ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா அதை கால் பண்ணுறோம். இது வந்து டைரெக்டாக ஒரு டேபிளாகவே சப்குரி டேபிளாகவே கிரியேட் பண்ணிவிட்டு அதை ஆக்சஸ் பண்ணுறோம். ரைட். ஸோ இதுவும் வந்து ஒன் வே ஆஃப் ஆன்சரிங். மூணாவது வந்து நம்ம கார்லேட்டட் சப்குரி யூஸ் பண்ணலாம். கார்லேட் சப்குரி என்னன்னா மெயின் கொரி வந்து சப்குரியை வந்து டிரைவ் பண்ணும். இப்போ வந்து இதே இதை எடுத்துப்போம். அப்படி கோ வித் இதை எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் பிளேயர் ஐடி ஃப்ரம் ஏ. இன்னர் ஜாயினுக்கு பதிலாக வேர் த பிளேயர் ஐடி இருக்கு இல்லையா, பிளேயர் ஈவென்ட் டேட், சாரி, வேர் ஏ டாட் ஈவென்ட் டேட். ஈவென்ட் டேட் வந்து வேர் கண்டிஷன் மினிமம் ஆஃப் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த மினிமம் ஆஃப் ஈவென்ட் டேட் வரணும். செலக்ட் மினிமம் ஆஃப் ஈவென்ட் டேட் ஃப்ரம் த ஆக்டிவிட்டி டேபிள், சே ஏஏ. ஸோ எப்போன்னா ஏஏ டாட் த பிளேயர் ஐடி ஈக்குவல் டு ஏ டாட் பிளேயர் ஐடி. இந்த ஏ டாட் பிளேயர் ஐடி வந்து மெயின் டேபிள் இருக்கக்கூடிய பிளேயர் ஐடி. இந்த ஏஏ டாட் பிளேயர் ஐடி வந்து இந்த சப்குரியில் இருக்கக்கூடிய பிளேயர் ஐடி. ஸோ ரெண்டு பிளேயர் ஐடியும் மேட்ச் ஆகிற அந்த ரெக்கார்டுக்கு மினிமம் ஆஃப் ஈவென்ட் டேட் என்ன அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் வேண்டாம். ஸோ பேசிக்கலி பிளேயர் ஐடி டிவைஸ் ஐடியை நம்ம ஆக்டிவ் டேபிள் செலக்ட் பண்ணுறோம். என்ன ஒரே கண்டிஷன்னா இந்த ஈவென்ட் டேட் வந்து மினிமம் ஆஃப் ஈவென்ட் டேட்டாக இருக்கணும், ப்ரொவைடட் இந்த பிளேயர் ஐடி வந்து சேமாக இருக்கணும். ரைட். ஸோ இதே சீக்வல் தான் பிளேயர் ஐடி இங்கே மேட்ச் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக டைரெக்டாக சப்குரியில் வச்சு ஃபில்டர் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகும்னா ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் இந்த ஆக்டிவிட்டி டேபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் வந்து இந்த கார்லேட்டட் சப்குரி வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ ஒரு பிளேயர் ஐடி வந்துச்சுன்னா ஃபார் தேட் பிளேயர் ஐடி மினிமம் ஈவென்ட் டேட் என்ன, ஸோ அந்த டேட்டுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ரெக்கார்டை எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதனால இது வந்து மெயின் டேபிள் வந்து இந்த சப்குரி டேபிளை ட்ரிகர் பண்ணுறதுனால இது வந்து கார்லேட்டட் சப்குரி. ரைட். இது வந்து ஒன் வே ஆஃப் டூயிங் இட். இது வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த ஈவெண்ட் டேட்டை எடுத்து இந்த கண்டிஷனை கொண்டு வரோம் இல்லையா, அதையே வந்து கொஞ்சம் மாற்றுறோம். எப்படின்னா கன்கரேட் பண்ணுறோம். இந்த பிளேயர் ஐடி அப்புறமா இந்த ஈவெண்ட் டேட் இருக்கு இல்லையா, வேர் இந்த பிளேயர் ஐடி கமா the event date in இங்க பண்ண அதே தான் aa.playerID கமா minimum of date. இதை வந்து கீழே கொண்டு வந்துடும், ஃபார்மேட்டுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரம் ஆக்டிவ் டேபிள், சின்ஸ் அக்ரிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால ஒரு குரூப் பையை போட்டுடலாம், குரூப் பை 1. ஸோ பேசிக்கலி இது வந்து பிளேயர் ஐடி மினிமம் ஆஃப் ஈவென்ட் டேட் இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண சிடிஇ டேபிளோட லாஜிக் இல்லையா, பிளேயர் ஐடி மினிமம் ஆஃப் ஈவென்ட் டேட். ஸோ இது வந்து காம்பினேஷன் இல்லையா, பிளேயர் ஐடி மினிமம். ஸோ மெயின் டேபிளில் வந்து அதே காம்பினேஷனில் பிளேயர் ஐடி ஈவென்ட் டேட் இன் நமக்கு வந்து இந்த காம்பினேஷன்லேயே வந்துருச்சு. இதை ஃபார்மேட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெயின் டேபிளில் இருந்து பிளேயர் ஐடி ஈவென்ட் டேட் வந்து நமக்கு சப்குரி டேபிளில் பிளேயர் ஐடி மினிமம் ஆஃப் ஈவென்ட் டேட். ஸோ இதை கரஸ்பாண்டிங்காக எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறோம். கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம். அதே குரூப் பை ரைட். ஸோ இது வந்து சப்கொரியா தான் இருக்குது, இது வந்து மெயின் டேபிள் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஆனால் ரெண்டு காலமும் இருக்கு இல்லையா, ரெண்டு காலமையும் ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறோம். பிளேயர் ஐடி ஈவென்ட் டேட் சேர்த்து இதை கம்பேர் பண்ணுறோம். அதனால இது கார்லேட்டட் பண்ண வேண்டாம், நார்மல் சப்கொரி தான். இப்போ இது ரன் பண்ணோன்னா அதே ஆன்சர் தான் வருது இல்லையா. ஸோ இதுவும் ஃபைன். ஸோ நமக்கு வந்து நார்மல் ஃபங்க்ஷன்லேயே வந்து 4 விதமாக பார்த்துருக்கோம்.
முதல்ல வந்து ஒரு சிடி டேபிள் யூஸ் பண்ணோம் ஆப்ஷன் 1ல. சிடி டேபிள் யூஸ் பண்ணிட்டு அதை வந்து திரும்ப ஆக்டிவ் டேபிளே கனெக்ட் பண்ணிட்டு அந்த மினிமம் டேட் இருக்கக்கூடிய ரெக்கார்டை எடுத்தோம். அதே மாதிரி அந்த சிடி டேபிள் இல்லாமல் அந்த சீக்வல் ஸ்ட்ரக்சர் அப்படியே யூஸ் பண்ணி சப்கொரி டேபிளாக கன்வெர்ட் பண்ணோம். மூணாவது வந்து கார்லேட்டட் சப்கொரி. ஸோ ஒவ்வொரு ரெக்கார்டும் அந்த மெயின் டேபிள் கூடிய ஒவ்வொரு ரெக்கார்டும் வந்து இந்த சப்கொரியை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பார்த்தோம். அப்புறம் வந்தால் பிளேயர் ஐடி ஈவெண்ட் டேட் 2 காம்பினேஷன் தான் இருக்குது அப்படின்னா அந்த காம்பினேஷன் அப்படியே ஆட் பண்ணிட்டு இன்னொரு சப்கொரியில் செக் பண்ணி பார்க்குறோம். இன்னும் நிறைய வழிகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விண்டோஸ் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, விண்டோஸ் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறதுன்னா இதே எடுத்துக்கலாம். செலக்ட் பிளேயர் ஐடி ஆக்டிவிட்டி டேபிள் இல்லையா. ஸோ இதோட நம்ம ஒரு ரோ நம்பர் ஆட் பண்ணுறோம். ரோ நம்பர் ஓவர் ஒவ்வொரு பிளேயர் ஐடிக்கு மாற்றணும் இல்லையா. ஓவர் பார்ட்டிஷன் பை ஏ டாட் பிளேயர் ஐடி. ஸோ ஒவ்வொரு பிளேயர் ஐடிக்கும் இந்த ரோ நம்பரை ரீசெட் பண்ணணும். அதில் ஆர்டர் பை ஈவெண்ட் டேட், ஈவெண்ட் டேட்டை பேஸ் பண்ணி பண்ணுறோம் அஸ் ரோ நம்பர். இப்போ ரன் பண்ணனா யூசர் ஐடி 1க்கு வந்து 1 and 2 இல்லையா, டிவைஸ் ஐடி இருக்கு. இங்கே டேட்டை யூஸ் பண்ணோம்னா டிவைஸ் ஈவெண்ட் டேட் இல்லையா. ஸோ பர்டிகுலர் ஈவெண்ட் டேட்டை பேஸ் பண்ணி ரோ நம்பர் வந்து ஆட் ஆகும். 1க்கு வந்து மார்ச் 1 வந்து 1, அதுக்கு அடுத்து ஆகஸ்ட் வந்து 2, அடுத்தது ஒரே ரெக்கார்டு தான் இருக்குது அதனால் 1. ஸோ அதே இதில் மார்ச் அண்ட் ஆகஸ்ட் இருக்குது. மார்ச் வந்து 1, ஆகஸ்ட் வந்து 2. இது வந்து நம்ம ஸ்னோஃப்ளேக் டேட்டா பேஸு அல்லது டெரடேட்டா, ஹடூப், ஹைவ் இந்த டேட்டா பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து இதே கொரியில் குவாலிஃபை ரோ நம்பர் ஈக்குவல் டு 1 கொடுத்தோம்னா எதுலலாம் அந்த ரோ நம்பர் 1ன்னு இருக்கும். இந்த 3 ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் 1, இந்த செகண்டு, தேர்டு. ஸோ இந்த 3 ரெக்கார்டும் வந்து ஃபில்டர் ஆகும். இந்த வேர் கண்டிஷன் ஹேவிங் கிளாஸ் மாதிரி குவாலிஃபை ஃபங்க்ஷன். இதை ரோ நம்பர் இது கூட டிஸ்பிளே பண்ண வேண்டாம், டைரெக்டாக இது எடுத்து இங்கே ரோ நம்பர்னு கொடுத்துடலாம். ரைட். ஸோ இதை டிலீட் பண்ணிட்டோம்னா ஸோ இது கூட ஒரு வேலிட் சீக்வல் தான். ஆனால் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது மை சீக்வல் இல்லையா. ஸோ மை சீக்வலில் வந்து இந்த குவாலிஃபைங்கிற ஃபங்க்ஷன் இல்லை. அதனால் என்ன பண்ணுவோம்னா இதை வந்து ஒரு சிடி டேபிளாக கிரியேட் பண்ணலாம். வித் raw data as. ஸோ இந்த டேட்டா செட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செலக்ட் இது ஃப்ரம் raw data where row num equal to 1. ஸோ இதுவும் வந்து unknown column a dot player id. ஓ a alias name கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே அவுட்புட் தான். ஆனால் நம்ம ரோ நம்பருக்கு பதிலாக நம்ம ரேங்க் யூஸ் பண்ணால் கூட அதே தான் வரும்னு நினைக்கிறேன். ரேங்க் யூஸ் பண்ணாலும் அதே தான், டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணாலும் அதே தான் இந்த சினாரியோவில். ரைட். ஸோ இது ஒரு விண்டோஸ் ஃபங்க்ஷனில் நம்ம சார்ட் பண்ணி அதை ரேங்க் பண்ணோம்னா நம்பர் 1 வரும்போது அது ஒர்க் அவுட் ஆயிரும். ஸோ எத்தனை பார்த்துருக்கோம்? 5, 1, 2, 3, 4, 5 ஆப்ஷன் பார்த்துருக்கோம். இன்னும் சில டிஃப்ரென்ஸ் அப்ரோச் இருக்கலாம், பட் இது போதும் இல்லையா. நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது தாராளமாக போதும். என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஐ கோ வித் த சிடி டேபிள். அப்படி இல்லைன்னா சப்கொரி டேபிளை கூட யூஸ் பண்ணலாம். விண்டோஸ் ஃபங்க்ஷன் வந்து குவைட் நார்மல், பட் குவாலிஃபை இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். மற்றபடி இந்த கார்லேட்டட் சப்கொரியோ அல்லது இந்த கன்கார்டினேஷனை வந்து இட்ஸ் ரேர், மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் இந்த சீக்கிரம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அந்த கோட் வந்து கிட்டப் லிங்க்ல இருக்கும். அதாவது இந்த பிளேலிஸ்ட் இது வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்கிரம் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போனோம்னா அந்த வீடியோட கரஸ்பாண்டிங் கிட்டப் லிங்க் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 37வது வீடியோ இல்லையா. ஸோ 37வது வீடியோவில் நமக்கு வந்து கிரியேட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்ன எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டு நம்ம பார்த்த சிடி டேபிள் லாஜிக்கு, சப்கொரி, கார்லேட்டட் சப்கொரி, அப்புறம் கன்கார்டினேஷன், அதுக்கப்புறம் ஃபைனலாக விண்டோஸ் ஃபங்க்ஷன். இந்த 5 அப்ரோச்சுமே இதில் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது. அதை யூஸ் பண்ணி க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில்
நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஆக்சுவல் வீடியோ வர்றதுக்கு முன்னாடி ஷார்ட் வீடியோஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன், ஷார்ட் வீடியோஸ். அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் க்ரோ வித்தோட வாட்ஸ்அப் சேனலில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.